அப்போது உயிர் பிரியும் போது இந்த காற்றாகப்பட்டது பிரபஞ்சத்தோடு போய் கலந்து அந்த ஆன்மா வெளியேறி அதோடைய துகள்கள் அங்கங்கே பரவி இருக்கும். அப்போ இது இந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை இன்னொரு வயிற்றுக்குள்ளே போகிறதுக்காக அது தேடிக்கொண்டிருக்கும். அப்போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதையும் தேட வைக்குது. ஆக இந்த பிரபஞ்சம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுது, எப்படி நம்மளெல்லாம் இயக்குது அப்படின்னா, நாம் ஒரு நல்ல விஷயம் பேசும்போது நல்லதை கொடுக்குது. வேறு ஏதாவது தீய விஷயங்கள் பேசும்போது, இல்லை யாரையாவது யாரை பற்றியாவது பேசும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்போவும் ஆக்டிவேஷன் கொடுக்குது. அப்போது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தில். இந்த ஆத்மா இதற்காக தான் பிறந்திருக்கு, இந்த நோக்கத்துக்காக தான் பிறந்திருக்கு அப்படின்னும்போது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனத்தை சிதறாமல் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளோ இல்லை நாம் செய்யக்கூடிய செயல்களோ சரிவர இருந்துச்சுன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு நம்ம இணைஞ்சு செயல்படுவோம். அப்போது இந்த பிரபஞ்சம், இந்த ஆன்மா, இது எல்லாமே இந்த இயற்கையோட துகள்கள். நம்ம எல்லாருமே ஒரு துளி தாங்க. ஒரு துளி தான். அந்த ஒரு துளி தான் பரவி இந்த ஆண் இந்த பேர் வச்சிருக்காரு, இந்த பெண் இந்த பேர் வச்சிருக்கா. பேரு தான் வெவ்வேறா இருக்கு. ஆனா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் ஒரு துளி, இறைவனோட அந்த ஒரு துளி, அந்த பேரண்ட நாயகன் அந்த ஈசனோடைய அந்த ஒரு துளியால நம்ம பரவி இருக்கோம், பிறப்பெடுக்கிறோம்.